ரைட். கெப்பாசிட்டர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லாஸ்ட் 25% தான் இந்த கெப்பாசிட்டர்ஸ் கற்றுக்கலாமா? ஓகே, இங்கே பாருங்களேன், ஒரு பிளேட் எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி ஒரு பிளேட்டு. இந்த பிளேட்டோட சார்ஜ் வந்து ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. க்யூன்ற சார்ஜ். எங்கெல்லாம் க்யூன்ற சார்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் வின்ற பொட்டென்ஷியல் இருக்கும். எப்படி சார்? பொட்டென்ஷியலுக்கான ஃபார்முலா Q/4πε0Rன்னு படிச்சிங்க. பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். அப்போ Q இருந்தால் V இருக்கும். அப்போ Qக்கும் Vக்கும் என்னங்க சார் சம்பந்தம்? Q இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு V. இங்கே தான் ஆரம்பிக்குது இந்த லெசன். Charge is directly proportional to potential. Q is proportional to V. அப்போ ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் போடுங்க சார். அந்த கான்ஸ்டன்ட் வேறு யாரும் இல்லை, அவன்தான் இந்த லெசனோட ஹீரோ, இந்த டாப்பிக்கோட ஹீரோ. சி தான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப். ஒரே ஒரு பிளேட் இருந்தால் கண்டக்டர், ரெண்டு பிளேட் இருந்தால் கெப்பாசிட்டர். அதுக்கு முன்னாடி கண்டக்டரை பற்றி நான் பேசிடுறேன். சின்றது இங்கே வேறு யாரும் இல்லை, சி ஒரு கான்ஸ்டன்ட்டு. capacitance of a conductor, ரைட்டா? இந்த C வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இந்த இடத்துல அது கான்ஸ்டன்ட். Q ஈக்குவல் டு CV. ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொஷினோட நம்ம ஆரம்பிப்போம். சிக்கு பதிலாக Q/V தானுங்களே சார்? ஆமாம். அப்போ இனிமேல் கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபார்முலா சொல்லுங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் சொல்லணும். சார்ஜ் பெர் பொட்டென்ஷியல். Charge per potential தான் capacitance. The ratio of charge to the potential difference அதான் capacitance. ஒரு பிளேட்டாக இருந்தால் கண்டக்டர், ரெண்டு பிளேட் பேரலாக இருந்ததுன்னா அதுதான் கெப்பாசிட்டர். இப்போ கெப்பாசிட்டர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேனில் இருக்கும் பார்த்துருப்பீங்க. உங்கள் கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, மொபைலு எல்லாத்துலேயுமே கெப்பாசிட்டர் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு டிவைஸோட பேர் தான் கெப்பாசிட்டர். சரி, யூனிட் சொல்லி கொடுங்களேன். சார்ஜுக்கு கூலும், பொட்டென்ஷியலுக்கு வோல்ட்டு. அப்போ கூலும் பெர் வோல்ட்டை வேறு மாதிரி நாங்கள் எப்படியாவது கூப்பிடலாமா? ஃபேரட். கொஞ்சம் சின்னதாக சொல்லுங்கள் சார். ஒரு மைக்ரோ ஃபேரட்னு கொஷினில் கொடுத்தாங்கன்னா 10⁻⁻6 ஃபேரட்னு எழுதுங்க. ஒரு நானோ ஃபேரட்னு கொடுத்தாங்கன்னா 10⁻9 ஃபேரட்னு எழுதுங்க. ஒரு பிக்கோ ஃபேரட்னு கொடுத்தாங்கன்னா 10⁻⁻12 ஃபேரட்னு எழுதுங்க. ஒரு மில்லி ஃபேரட்னு கொடுத்தாங்கன்னா 10⁻⁻3 ஃபேரட்னு எழுதுங்க. எங்கேயுமே ஒரு ஃபேரட்னு டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது மைக்ரோவா, மில்லியா, நானோவா, பிக்கோவான்னு பார்த்துக்கிறீங்களா? ஓகே, யூனிட் சொல்லி கொடுத்தாச்சு. கெப்பாசிட்டன்ஸ் வந்து த ரேஷியோ ஆஃப் சார்ஜ் டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியாச்சு. இப்போது இந்த ஃபார்முலாவை பார்த்ததும் சராசரியாக உனக்கு என்ன தோணும் தெரியுமா? எனக்கு தோணுது சொல்கிறேன், உனக்கு தோணாது. என்ன மாதிரியான ஆட்கள்? C is directly proportional to Q சார். C is inversely proportional to V. இப்போ நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் ஆரம்பத்தில். நான் சொல்கிறது 8 years பேக். C is directly நிறைய சார்ஜ் இருந்தால் நிறைய கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் போல இருக்குது, நிறைய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கம்மியான கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் போல இருக்குது. அப்போ தான் புரிஞ்சுது Qவும் Vயும் தான் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், C ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ C சார்ஜை பொறுத்து மாறாது, C பொட்டென்ஷியலை பொறுத்து மாறாது. அப்போ எல்லாரும் ரொம்ப அழகாக படிங்க. கெப்பாசிட்டன்ஸஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இது நம்மளை ஏமாத்துகிற கேள்வி. நம்ம பார்த்ததுமே C இஸ் ப்ரப்போர்ஷனல் டு Q, இது தப்பு. C இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/V, இதுவும் தப்பு. C ஒரு கான்ஸ்டன்ட், C is proportional to Q, C is proportional to V, அது தப்பு. இண்டிபெண்ட். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். சூப்பராக இருக்க டாபிக் கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு 3 மார்க் கொஷின். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதுதான் நோட்ஸ். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஒரு ஃபார்முலா சொல்லும் பொழுது அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை உணர்ந்தாலே போதும், செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா? கொஞ்சம் ஆர்வமாக படிங்களேன். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இங்கே பாருங்களேன், கெப்பாசிட்டர்னால் இந்த மாதிரி 2 பிளேட் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய பிளேட்டோட ஏரியா ஏன்னு எடுத்துக்கோ. அப்போ கீழே இருக்கக்கூடிய பிளேட்டோட ஏரியா ஏன்னு எடுத்துக்கோங்க. 2 பிளேட்டோட ஏரியா சேமாக இருக்குது. 2 பிளேட்டுக்கான டிஸ்டன்ஸு தான் D.
அப்போ d is the distance between the plate. இங்கே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதே அளவுக்கு தான் இங்கேயும் சார்ஜாக இருக்கும், ஆனால் நெகட்டிவாக இருக்கும். இப்போ எப்பவுமே கெப்பாசிட்டர்னா புரிஞ்சுக்கங்க, ஒரு பிளேட்டில் 100 கூலுமே இன்னொரு பிளேட்டில் 50 கூலுமே அப்படிலாம் இருக்காது. ஒரு பிளேட்டில் 100 கூலும் இருந்தால் இன்னொரு பிளேட்லேயும் 100 கூலும் தான் இருக்கும். ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று நெகட்டிவாக இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதானே? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ்னு கற்றுக்கிட்டீங்க, ரைட்டா? சிக்கு பதிலாக Q by V. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சிக்மாவுக்கு பதிலாக Q by Aன்னு கற்றுக் கொடுத்தேன் காஸ் லாவில். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா, அதனால் Qக்கு பதிலாக சிக்மா ஏ. கற்றுக்கிட்டிங்களா? இது ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ்னு போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்குது தானே? அப்போ டிவி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இ டாட் டிஎக்ஸ்னு எழுதியிருந்தோமா? இது எங்கே படித்தோம்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குமான ரிலேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல்ஸ் டு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்டு. அப்போ டிவி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இ டாட் டிஎக்ஸ். இந்த ஈக்குவேஷனை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா, v ஈக்குவல் டு இ டாட் டின்னு எடுத்துக்கலாமா? இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இ டிஸ்டன்ஸ் பை எப்போவுமே என்ன பாரு எல்லாரும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணும்னாலே அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். நான் இந்த ஈக்குவேஷன் சொல்கிறேன். v ஈக்குவல் டு இந்த ஈயோட வேல்யூ எவ்வளோ சார்? ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் காஸ்லாவில் சொல்லி கொடுத்தேன், சிக்மா பை எப்சிலான் நாட். ஞாபகம் இருக்கா? ஒரு பிளேட்டாக இருந்தால் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும். ரெண்டு பிளேட்டாக இருந்தால் பெட்வீனில் சிக்மா பை எப்சிலான் நாட், ரெண்டு பிளேட்டுக்கும் ரைட் அண்ட் லெஃப்டில் 0ன்னு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பெட்வீன் த பிளேட் சிக்மா பை எப்சிலான் நாட், இங்கே ஒரு டி. அப்போ கடைசியாக வியை தேடி வந்துட்டேன், சிக்மா டி பை எப்சிலான் நாட். அப்போது சிக்கு Q வேணும், V வேணும். தோருக்கு Q, இங்கே இருக்குது V. ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த பேரலல் பிளேட் சூப்பரான 3 மார்க் முடிஞ்சிருச்சு. டக்குன்னு சால்வ் பண்ணுவோமா? இங்கே வாங்க. அப்போது ஃபார்முலா சிக்கு பதிலாக Q பை V, Qக்கு பதிலாக சிக்மா ஏ, Vக்கு பதிலாக சிக்மா டி பை எப்சிலான் நாட். அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க, சிக்மா டி பை எப்சிலான் நாட். அவ்வளோதான். சிக்மா சிக்மா போய் சேர்ந்துருச்சு, அதனால் ஏ எப்சிலான் நாட் பை டி. நீங்கள் இவ்வளவு தூரம் தேடி வந்தது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் எப்சிலான் நாட் ஏ பை டி, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் எப்சிலான் நாட் ஏ பை டின்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். சியோட வேல்யூ எப்சிலான் நாட் ஏ பை டி, ரைட்? கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லிடு, ஏன்னா 2 கிளாஸில் ஒரு பெரிய டாபிக் பேது, அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கேன். என் பின்னாடியே வாங்க. எங்கே உனக்கு புரியலை தெரியலனாலும் சார்னு ஒரு வார்த்தை டக்குன்னு கூப்பிட்டு அதை ஸ்டாப் பண்ணி உனக்கு புரிய வச்சுட்டு நம்ம அடுத்தது போகலாம், சரி தானே? அடுத்தது இங்கே வாங்களேன். ஓகே, சி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. இங்கே ஏ யாருங்க சார்? ஏரியா ஆஃப் த பிளேட். டி யாரு? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். எப்சிலான் நாட்டு வழக்கம் போல் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ 8.854 × 10⁻⁻12 உனக்கு தெரியும். சரி, கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் யோசிங்களேன். எப்சிலான் நாட் ஏ பை டின்னு சொல்லிட்டீங்க சார். அப்போது ஏரியா ஆஃப் த பிளேட் அதிகமாக இருந்தால் கெப்பாசிட்டன்ஸும் நமக்கு அதிகமாக கிடைக்குமா? ஆமாம். பட் இட்ஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஒரு பெரிய பேக் இருந்தால் தானே நம்மளால் நிறைய பொருளை போட்டு எடுத்துகிட்டு போக முடியும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நிறைய ஏரியா இருந்ததுன்னா, பெரிய பிளேட்டாக இருந்ததுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் கண்டிப்பாக சம் வரும். எப்படி சார் கேட்பாங்க? எல்லாரும் கவனி. ஏரியா 1 இருக்கும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் C1, ஏரியா 2 இருக்கும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் என்னவாக இருக்கும்? இதான் கொஷின். டைரெக்டாக C2 by C1 ஈக்குவல் டு A2 by A1. என்ன பண்ணுவாங்க? 4 மீட்டர் ஸ்கொயரில் கெப்பாசிட்டன்ஸ் 10, 8 மீட்டர் ஸ்கொயரில் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? அப்போ C2 கேட்குறாங்க. இது ஒரு மாடல். அப்படியே பொறுமையாக உணருங்க. சி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஏ. அப்போ சிக்கும் ஏக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க, டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஏ அதிகமானால் சி அதிகமாகும்னு புரிஞ்சுக்கணும், ரைட்டா? அங்கேருந்து சிக்கும் டிக்கும் என்னங்க சார் சம்பந்தம்? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். என்ன கேட்பாங்கன்னா, ரெண்டு பிளேட்டுக்கான டிஸ்டன்ஸ் D1 இருக்கும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் C1,
அதே ரெண்டு பிளேட்டுக்கான டிஸ்டன்ஸ் d2 மாறும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ, ஏரியா ஆஃப் த பிளேட் சேம்னு சொல்லிட்டாங்க. ஏரியா சேஞ்ச் ஆகலை, டிஸ்டன்ஸ் மட்டும்தான் மாறுது. அப்போ இந்த கொஷினை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? C2/C1 வேணும்னா d1/d2 இது வந்து ஒரு சம்மு, இது நம்பராக கொடுப்பாங்க, நான் ஐடியாவாக சொல்கிறேன். C is proportional to A, C is proportional to 1/d. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் A2/A1 அங்கே, இங்கே C2/C1 வேணும்னா d1/d2. காரணம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், மேலே 2 இருந்தால் இங்கே கீழே 2 இருக்கும். ரைட்டா? சரி, ரெண்டு சேர்ந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்களா? நிறைய முறை. இங்கே பாருங்களேன், C is proportional to A/d, இது சேர்ந்த மாதிரி சொல்லுங்களேன். அப்போ C2/C1 வேணும்னா A2/A1 இன்ட்டு d1/d2. ஏன்னா ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டிஸ்டன்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்டா? இந்த 3 மாடல் சம் தான் இங்கே, வேறு சம்மே கிடையாது. பேரலல் பிளேட்டில் வேணா செக் பண்ணிக்கோ, எந்த புக்கை வேணாலும் எடுத்து பார்த்துக்க. காலையில் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் போட்டிருப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு, போர்டுக்கு படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆலனோட ப்ராப்ளம் பிடிஎஃப் போட்டிருப்பேன், அதுவுமே நம்ம இங்கேயே சால்வ் பண்ணி காமிச்சிருவோம். இந்த கெப்பாசிட்டன்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த மேக்னெட்டிக் எஃபெக்டில் இருக்கிற ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். அப்பப்போ அப்படியே பொறுமையாக வேலை பார்த்துக்கிட்டே வாங்களேன். C2/C1 வந்து A2/A1 இன்ட்டு d1/d2. இதெல்லாம் புரிஞ்சிருச்சு சார். கடைசியாக ஏதாவது சொல்ல வரீங்களா? ஆமாம், C = ε0 A/d. இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், காதில் வாங்க. ஏரியா ஜாமெண்ட்ரி, லென்த்து பிரெத்து இதெல்லாம் ஜாமெண்ட்ரி தானே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ், இந்த வார்த்தையை இந்த கொஷினோட கடைசியாக நீங்கள் எழுதணும். டிபெண்ட்ஸ் ஜாமெண்ட்ரி of a conductor, geometry of a conductor and nature of the medium. nature of the medium னா நீங்கள் என்ன பிளேட் யூஸ் பண்ணுறீங்க, காப்பர் பிளேட் யூஸ் பண்ணுறீங்களா, அயன் பிளேட் யூஸ் பண்ணுறீங்களா, எதை யூஸ் பண்ணுறீங்கன்றது. அங்கே என்ன படிச்சிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸஸ் இண்டிபெண்ட் ஆஃப், இந்த ரெண்டு வார்த்தையும் ஆழமாக படித்து புரிஞ்சுக்கோங்க. இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் பொட்டென்ஷியல். ரெண்டுத்தையும் குழப்பிக்காத, சார்ஜுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் கெப்பாசிட்டன்ஸுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை, இண்டிபெண்ட்டு. ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் கெப்பாசிட்டன்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஜாமெண்ட்ரி ஆஃப் அ கண்டக்டர் அண்ட் நேச்சர் ஆஃப் த மீடியம். இந்த லைனை கடைசியாக இந்த இடத்துல எழுதணும். ரைட்டா? ஒரு பிரமாதமான 3 மார்க் ரெகுலராக கேட்குற கொஷின் தான். ஒரு டைம் படிச்சுக்கிறீங்களா? பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ரைட்? எப்படி சம் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், எப்படி டெரிவேஷன் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல C = Q/V ஆரம்பி, Qக்கு பதிலாக சிக்மா ஏன்னு கொடுத்துரு, Vக்கு பதிலாக இதோ மேலே இருக்கிற ஈக்குவேஷன் பாருங்கள், E.D, Eக்கு பதிலாக σ/ε0 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி Qவையும் Vயையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சிக்மா காலி ஆகிடும். அங்கங்கே கொஷினில் பேர்லாம் எழுதி வச்சுக்கோ. சிக்மா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, A ஏரியா, D டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். ஒரு கொஷினை நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் முன்னாடியே நீங்கள் சொல்லிடணும். அதுக்கப்புறம் இது சம்மோட ஐடியா. லாஸ்ட்டாக நீங்கள் எழுத வேண்டியது யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்றது நல்லா கற்றுக்கணும். ரைட்டா? ரைட் பை. நல்லா இருந்துச்சு அந்த கொஷின், நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்த கொஷின் போயிடலாமா? ஒரே நிமிஷம், அதேமாதிரி புரியலன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். எனர்ஜி ஸ்டோர்ட் அஸ் அ கெப்பாசிட்டர். இவ்வளோ நாள் சொல்லாத விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் கிளாஸில் கூட நான் வந்துட்டு சொல்லலை. அது நான் அந்த கொஷின் வரும்போது சொல்கிறேன். எனர்ஜி ஸ்டோர்டு அஸ் அ கெப்பாசிட்டர். இதுவுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி தான், ஸ்கூல்லையுமே கூட படிச்சிருப்பீங்க. எனர்ஜி ஸ்டோர்டு, கவனமாக கவனி. இந்த கொஷினை எப்படிலாம் ஈஸியாக எழுதலான்னு பாருங்களேன். ஒரு கெப்பாசிட்டர், இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட்டு. ஒரு பேட்ரி, ஒரு கெப்பாசிட்டரை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து போகிற சார்ஜு Q. எனர்ஜி ஸ்டோர்டு, உங்களுக்கு தெரியுமா ஃபிசிக்ஸில் எனர்ஜின்ற வார்த்தை வந்துட்டாலே த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் அ எனர்ஜி, அவ்வளோதான். எந்த லெசன் வேணாலும் படிச்சியோ, நீ என்ன வேலை செய்கிறியோ அதுதான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். V = W/Q. இதே லெசனில் படித்தோம். பொட்டென்ஷியல் வேணும்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு மூவ் எ சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். அப்போ W வேணும்னா V × Q, ஒர்க் டன் வேணும், ஒர்க் டன்னை தேடி போயிட்டுருக்கேன். இங்கேருந்து DQ அப்படின்ற ஸ்மால் சார்ஜ், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்க, அது அப்படியே படித்து எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி எழுதிடு. இங்கே DQன்ற ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இந்த கண்டக்டர் வழியாக போகுது, இந்த வயர் வழியாக கெப்பாசிட்டருக்கு போகுது. அப்போது இங்கே நடக்கிறது DW, காரணம் ஸ்மால் DQ, அதனால் V × DQ.
இந்த கொஷினை ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இவன் தான். இப்போ எப்போவுமே ஒரு கொஷினை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் லைனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாட்டு ஈக்குவேஷன் அழகாக எழுதி போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்பொழுது ஒரு 7 டைம் வீட்டில் எழுதி பார்த்துருவேன். ஆனால் அந்த ஃபஸ்ட் லைனை மட்டும் மறக்க மாட்டேன். ஃபஸ்ட் லைனை போயிட்டு போர்டோட லெஃப்ட்டில் எழுதிட்டேன்னா அந்த போர்டு ஃபுல்லாக அந்த ஈக்குவேஷனை சூப்பராக முடிச்சிருவேன். எனக்கு தெரியும் அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட், தப்பு பண்ண மாட்டேன்ட்டு. அங்கே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னா என் வரைக்கும் சூப்பராக ஓடி போயிடுவேன் நான். dw ஈக்குவல் டு வி இன்ட்டு டிக்யூ. சரி, இப்போ தானே சொல்லி கொடுத்தீங்க சி ஈக்குவல் டு கியூ பை வி. அப்போ விக்கு பதிலாக கியூ பை சி தானுங்களே சார்? ஆமாம். dw வேணும்னா இங்கே விக்கு பதிலாக கியூ பை சி, இங்கே ஒரு டிக்யூ. யாரை தேடி போயிட்டுருக்கேன்? டபிள்யூவை தேடி போயிட்டுருக்கேன். என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். எங்கேருந்து எங்கே? பேட்ரியை நான் ஆன் பண்ணலை, 0. ஆன் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் சார்ஜ் Q. சில புக்கில் Q0 யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீ Qனே யூஸ் பண்ணிக்கோ. இங்கேருந்து Q பை சி இன்ட்டு டிக்யூ. இந்த ஸ்டெப் உங்களால் உணர முடியுதா? டிடபிள்யூலேருந்து டபிள்யூவை நோக்கி போயிட்டுருக்கேன், அதனால் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். 0 to Q, Q பை சி இன்ட்டு டிக்யூன்னு கற்றுக்கணும். தேவையில்லாதவங்களை தூக்கி வெளியில் போட்டுருங்க. 1 பை சி எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் சார். 0 to Q, Q இன்ட்டு டிக்யூ. அதனால் 1 பை சி இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சில பேர் பியூர் சயின்ஸ் பசங்க இங்கே இருக்கீங்க. இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, எக்ஸ் பவர் n + 1 பை n + 1, ரைட்டா? எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அதே மாதிரி கியூவை டிக்யூவை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும் பொழுது கியூ ஸ்கொயர் பை 2. ஃபைனலாக டபிள்யூ ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பை 2சின்னு தேடி வந்திருக்கும். இவ்வளோ நேரம் டபிள்யூவாக இருந்தது த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் அ எனர்ஜி. இனிமேல் அது கேபிட்டல் யூவாக மாறப்போகுது. கேபிட்டல் யூ கியூ ஸ்கொயர் பை 2c. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. amount of work done stored as a energy q square by 2c. ரைட்டா? ஆக்சுவலாக பாதி கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, நான் பொறுமையாக மறுபடியும் சொல்லித்தரேன். பாரு, எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் a கெப்பாசிட்டர். ஒரு டயக்ராம் பார்த்துக்க. டயக்ராம் ஒரு 1/2 மார்க் கிடச்சிரும். ஒர்க் டன் வேணும், v இன்ட்டு க்யூவில் ஆரம்பிங்க. dw வேணும்னா v இன்ட்டு டிக்யூ. விக்கு பதிலாக q பை சி. 1 பை சியை காமனாக தூக்கி வெளில போட்டு இன்டகிரேட் பண்ணுங்கள். லிமிட் போடுங்க. பேட்ரி ஆன் பண்ணலை, 0 சார்ஜ். ஆன் பண்ணிவிட்டேன், மேக்ஸிமம் சார்ஜ் 0 to மேக்ஸிமம். ஸோ அதனால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி கியூ ஸ்கொயர் பை 2c. கியூ ஸ்கொயர் பை 2c. இனிமேல் தான் நமக்கு வேலை இருக்குது. இதில் என்னென்னவோ பண்ணலாம்பா, இந்த ஃபார்முலாவில் நீ நினச்ச மாதிரி என்னென்னவோ பண்ணலாம். அதனால் வரப்போகிற 10 நிமிஷம் உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேராக உட்காந்து நல்லா கவனி. க்யூக்கு பதிலாக சிவிங்க தானே சார்? ஆமாம். அப்போ u ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை 2c. சரிதானா? சியும் போய் சேர்ந்துருச்சு. அதனால் u ஈக்குவல் டு ½ cv ஸ்கொயர்னு அடுத்த ஈக்குவேஷனை நோக்கி போயிட்டுருக்கோம். இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஒரு 10 செகண்ட் இந்த 2 ஈக்குவேஷனை பற்றி நீங்களாக யோசிங்களேன். ஒரு ஈக்குவேஷனில் q இருக்குது. q இருக்கும் பொழுது எப்படி யோசிக்கணும்னு சொல்கிறேன். என்ன பாரு எல்லாரும், q இருக்கும் பொழுது c இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. v இருக்கும் பொழுது c டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. இப்போது இங்கே ஒரு சின்ன நுணுக்கமான விஷயத்தை கவனிக்கணும். அப்போது இன் சீரீஸ் காம்பினேஷன் q சேம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க. இன் சீரீஸ் உங்களுக்கு நல்லா படிச்சிட்டிங்க. ஒரு ஞாபகத்துக்கு தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே. தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி இடைச்சோறுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துட்டுருக்கும். சீரீஸ் காம்பினேஷன் q சேம். அப்போ எங்கெல்லாம் கெப்பாசிட்டர் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா வர்ற மாதிரி பார்த்துக்கணும். க்யூ ஸ்கொயர் பை 2c வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இவ்வளோ தான் ஐடியா. அப்போ சீரீஸ் காம்பினேஷனில் க்யூ ஸ்கொயர் பை 2c யூஸ் பண்ணணும். இன் பேரலல் காம்பினேஷன் பொட்டென்ஷியல் சேம், வி சேம். இன் பேரலில் பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், யூஸ் ப்ரப்போர்ஷனல் டு சின்னு கவனிக்கணும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை தான் நீங்கள் ஆழமாக பார்க்கணும். ஸோ இன் சீரி எங்கெல்லாம் க்யூ சேமாக இருக்கோ அங்கெல்லாம் சி இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். பேரலாக இருக்கும் பொழுது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ரைட் சார், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், u ஈக்குவல் டு ½ cv. இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதலாங்களா? ஆமாம்.
இது யாருன்னு எங்களுக்கு தெரியும் சார், இவன் தான் Q. அப்போது இன்னொரு ஃபார்மில் எழுதலாமா? QV. இந்த 3 ஃபார்மையும் கண்டிப்பாக இந்த கொஷினோட எண்ணில் நீங்கள் மட்டும் எழுதிக்கிட்டே வரணும். அப்போ U ஈக்குவல் டு half into QV. U ஈக்குவல் டு half into QV. ரைட். ஸோ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடலாம். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டரில் இனிமேல் 3 ஃபார்முலா உங்களுக்கு எப்பவும் தெரியணும். U ஈக்குவல் டு Q²/2C. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என் கூட படிச்சேவா? ரெண்டாவது ஃபார்முலா half CV². மூணாவது ஃபார்முலா half QV. இது எனர்ஜி ஸ்டோர்டு. ரைட்டா? இந்த மூணுத்தையும் ஒரு நிமிஷம் படிங்களேன். டைம் தர படி. எல்லாத்த விட இப்போ சொல்ல போகிற பாயிண்ட், இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் உங்களுக்கு மேபி சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. ஒரு டைம் இதை பார்த்துங்க பே. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சா? திரும்ப ஒரு டைம் டயக்ராம் போட்டுரும். இதில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னா, மேலே சொன்ன 3 ஈக்குவேஷன் அளவுக்கு ஸ்டோர் ஆகுது. இங்கே வந்து பேட்ரி, இது கெப்பாசிட்டர். இங்கே எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுது? half QV ஸ்டோர் ஆகுது. இந்த லைனை கவனியே. எனர்ஜி சப்ளைடு பை த பேட்ரி. எனர்ஜி சப்ளைடு பை தி பேட்ரி எவ்வளோ தெரியுமா? W ஈக்குவல் டு Q இன்ட்டு V. நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன்னா QV தான் நான் கொடுக்குறேன். அங்கே ஸ்டோர் ஆகிறது 50% தான் ஸ்டோர் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய 1/2 QV என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆஃப் ஹீட்டாகவும் வேறு எனர்ஜி லாஸ் ஆகவும் மாறிடுது. இந்த லைனை இதுக்கு முன்னாடி எந்த வருஷத்துலையுமே சொன்னதில்லை, மறந்து போயிடுவேன், இல்லைன்னா விட்டுருவேன். அப்புறம் இன்றைக்கி அந்த ஆலன் எடுத்து சால்வ் பண்ணும்போது 3 சம்மு இந்த W ஈக்குவல் டு QVலே கேட்டிருக்காங்க. எப்போ நீங்கள் QV யூஸ் பண்ணணும்? எனர்ஜி சப்ளைடு பை த பேட்டரின்னு வரும்பொழுது தான் இந்த QVயை பயன்படுத்தணும். ரெண்டு விஷயம் தான். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர் half QV. எனர்ஜி சப்ளைடு பை த பேட்டரி QV. அப்போ நான் உன்கிட்ட 100 ரூபா கொடுக்குறேன், நான் தான் பேட்டரி. அதில் உனக்கு சேவ் ஆகிறது 50 ரூபா தான் சேவ் ஆகுது. 50 ரூபா வேறு வழிகளில் வீணாக போயிடுதுன்னா விச் மீன் ஹீட்டாகவும் வேறு ஏதாவது ஃபார்ம் ஆஃப் லாஸ் நிறைய நடந்து வேறு மாதிரி 50% போயிடுது. அப்போ W ஈக்குவல் டு QVன்றது எனர்ஜி சப்ளைடு பை த பேட்டரி. ஒரு டைம் எல்லோரும் சொல்லி பழகு. அப்படியே கண்ணை முட்டி ஒரு கெப்பாசிட்டர் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டரியிலேருந்து நான் கொடுக்கறது QV. அப்போ எனர்ஜி சப்ளைடு பை த பேட்டரி QV. அதில் பாதி தான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது, மீதி பாதி ஹீட்டாகவும் வேஸ்ட்டாக போயிடுது. ரைட்டா? அப்போ கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷினை ஒழுங்காக படிங்க. Q கொடுத்துருப்பாங்க, V கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து எனர்ஜி ஸ்டோர்டு கேட்குறாங்களா இல்லை எனர்ஜி சப்ளைடு பை த பேட்டரி கேட்குறாங்களான்னு பாரு. எனர்ஜி ஸ்டோர்டுன்னு கேட்டாங்கன்னா half QVயில் சம்ம போடு. சப்ளைடு பை த பேட்டரின்னு கேட்டாங்கன்னா QVயில் சம்ம போடுங்க. ரைட்டா? இந்த கொஷின் நல்லா இருந்துச்சப்ப. அடுத்தது ஒரே நிமிஷம். இதோட பேஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் அதை வந்து பேட்டரி டிஸ்கனெக்டட் ஸ்டில் கனெக்டடில் சொல்லித்தரேன். அடுத்தது கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். இது வரைக்கும் எல்லாரும் கிளியர் தானே? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஆதித்லேருந்து யோகிதா வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குது? ஏதாவது திரும்ப சொல்லணுமா? ஏன்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட நிறைய பேசவே இல்லை, டக்குன்னு கிளாஸ் போயிட்டேன். ரைட் பே. ஸோ அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சார் புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். ஓகே, அடுத்தது கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். இது உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட கொஸ்டின், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துறேன். கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் when 3 capacitors or n number of capacitors connected in series with battery. ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்பொழுதுமே பேட்டரியிலிருந்து போகக்கூடியது சார்ஜ். இதே கரண்ட் எலக்ட்ரிசிட்டியாக இருந்தால் ஐன்னு போடுவீங்க ரெசிஸ்டாரில். கெப்பாசிட்டர் 1, கெப்பாசிட்டர் 2, கெப்பாசிட்டர் 3. சீரீஸ் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் சேமாக தான் இருக்கும். அப்படியே அங்கே யோசிங்க, ரெசிஸ்டாரில் கரண்ட்டு சேமாக இருக்கும், சீரீஸ். இங்கே கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், சார்ஜ் சேமு. அப்போ பொட்டென்ஷியல் டிஃபர் ஆகுது, V1, V2, V3. டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும்னா V1 + V2 + V3ன்னு கற்றுக்கணும். நான் எவ்வளோ கொடுத்தேன்? V கொடுத்தேன். எவ்வளோ ட்ராப் ஆச்சு? V1 ஆகவும் V2 ஆகவும் V3 ஆகவும் ட்ராப் ஆச்சு. Vக்கு பதிலாக Q/Cன்னு உங்களால் சொல்ல முடியும். டோட்டல் சீரீஸ்ன்றதுனால Sன்னு எடுத்துக்கிறேன்.
V1க்கு பதிலா Q by C1, V2க்கு பதிலா Q by C2, V3க்கு பதிலா Q by C3. இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு கேள்வி வரணும், ஏன் Qக்கு 1 2 3 நீங்க எழுதல? காரணம் 3 கெப்பாசிட்டர்லையும் ஒரே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் ஃப்ளோ ஆகுது. Q by CS equal to Q தூக்கி வெளில கடாசு 1 by C1, 1 by C2, 1 by C3 அங்கிருந்து இந்த Q அந்த Qவும் போய் சேர்ந்துருச்சு. அதனால ஃபைனலாக நீங்கள் தேடி போனது 1 by CS equal to 1 by C1, 1 by C2, 1 by C3. இது வரைக்கும் முடிச்சுட்டு கீழே ஒரு லைன் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். The reciprocal of effective capacitance, பாருங்க லெஃப்டில் இதோ இந்த இடம் சொல்கிறேன் பாருங்க. The reciprocal of effective capacitance is equals to, இந்த மாதிரி போட்டால் sum of reciprocal of, திரும்பவும் reciprocal of capacitance of individual capacitors. கெப்பாசிட்டர் அப்படின்னா அந்த காம்போனன்ட், அதிலிருந்து வர்றது கெப்பாசிட்டன்ஸ். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கும். கெப்பாசிட்டர் உடல், கெப்பாசிட்டன்ஸ் உயிர். வித்தியாசம் புரியுதா? கெப்பாசிட்டர் ஒரு ஃபிசிக்கல் பாடி, அதிலிருந்து வர்றது தான் உயிர் மாதிரி இந்த கெப்பாசிட்டன்ஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ். ரைட்டா? ஸோ 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. கண்டிப்பாக இந்த லைன் எழுதணும். பேப்பர் கரெக்ட் பண்ணுறவங்க அந்த லைன் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. The reciprocal of effective capacitance is equals to sum of reciprocal of capacitance of individual capacitors. கற்றுக்கலாமா? ஓகே, சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா கெப்பாசிட்டன்ஸும் ஒரே வேல்யூவாக இருந்தால் என்னங்க சார் ஆகும்? 1 by C plus 1 by C plus 1 by C. 3 பேர் இருந்தால் 3 by C, நிறைய பேர் இருந்தா n by C, திருப்பி போட்டிங்கன்னா C by n. அப்போ CS வேணும்னா C by n. இப்போ 10 கெப்பாசிட்டர் இருக்கு, எல்லா கெப்பாசிட்டரும் சேம் வேல்யூ 1 மைக்ரோ ஃபாரட். ஆன்சர் 1 by 10. ரைட்டா? CS equal to C by n கற்றுக்கணும். ரைட், அங்கேருந்து பேரலல் நோக்கி போவோமா? when 3 capacitors are connected in parallel. ஸோ 3 கெப்பாசிட்டரோ 4 கெப்பாசிட்டரோ எத்தனை கெப்பாசிட்டரோ பேரலில் கனெக்ட் பண்ணுறீங்க, பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறீங்க. இங்கேருந்து போகக்கூடிய சார்ஜ் Q. Qன்ற சார்ஜ் அங்கே போன பிறகு என்னங்க சார் நடக்குது? ஜங்ஷன் போன பிறகு அது 3ஆக பிரியுது. Q1 நான் மேலே போயிடுறேன், Q2 நான் நடுவில் போயிடுறேன், Q3 நான் கீழே போயிடுறேன். தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. நான் கொடுத்த பொட்டென்ஷியலோ V. அப்போ ட்ராப் ஆகிறது இங்கே V1ஆகவும், சாரி இங்கே V-ஆகவும், திரும்ப V-ஆகவும் ட்ராப் ஆகுது. ஏன்னா உனக்கு தெரியும், இன் பேரலல் காம்பினேஷன் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமாக தான் இருக்கும், சார்ஜ் டிஃபராக இருக்குது. அப்போ இந்த கொஷின் எப்படிங்க சார் ஸ்டார்ட் பண்ணணும்? Q வேணும்னா Q1ஆகவும் Q2ஆகவும் Q3ஆகவும் பிரியுது. Qக்கு பதிலாக CV எங்களுக்கு தெரியும், C1V, C2V, அகைன் C3V. ஏன் இங்கே விக்கு நீங்கள் 1 2 3 எழுதலை? சேமாக இருக்குது, அதனால் எழுதலை. வியை காமனாக வெளியில் எடுத்துட்டு C1 + C2 + C3ன்னு ஆரம்பிச்சுக்கோங்க. பேரலல்ன்றதை காமிக்கிறதுக்காக CPன்னு எழுதிக்கோ. வியும் போய் சேர்ந்துருச்சு, அதனால் CPக்கு பதிலாக C1 + C2 + C3. இவ்வளோதான். எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்தை கடை கிரிக்கடாசியில் எழுதிடலாம். ஃப்ளோ இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக முடிச்சு கிடாச்சிட்டு போயிடலாம். ஒரு 5 மார்க் எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் வேணும் சொல்லு பார்க்கும்? CP equal to C1 + C2 + C3. இப்போ கடைசியாக வழக்கம் போல் இங்கே ஒரு லைன் எழுதணும். என்ன எழுதணும்? ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் காம்பினேஷன். யாரை சொல்லியிருக்கேன்? CPயை சொல்லியிருக்கேன். எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் காம்பினேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு sum of capacitance of individual capacitors. Effective capacitance in parallel combination is equals to sum of capacitance of individual capacitors. ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு டோட்டல் கிடச்சிரும். அப்போ CP வேணும்னா C1 விட பெருசாக இருக்கும், C2 விட பெருசாக இருக்கும், இண்டிவிஜுவலோட பெருசாக இருக்கும். உங்களால் உணர முடியுதா? ஏன்னா 4 5 6, ஆன்சர் 15. அப்போ 15 வந்து 4 விட அதிகம், 5 விட அதிகம், 6 விட அதிகம். ஒருவேளை எல்லா கெப்பாசிட்டரோட வேல்யூவும் சேமாக இருந்தால் நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது? NCன்னு எடுத்துக்கோங்க. 1C + 1C + 1C + 1C அது மாட்டு போயிட்டே இருக்கும். எத்தனை இருக்கோ அத்தனை.
ரைட்டா? ஸோ கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் பேசிட்டோம், கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் பேசிட்டோம். இதில் முக்கியமாக லாஸ்ட்டாக நீங்கள் எழுத வேண்டியது, அப்படி எழுதிட்டீங்கன்னா உனக்கு சூப்பராக 5 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் காமிக்க வேண்டியது இன் சீரிஸ் காம்பினேஷன் சார்ஜ் சேம்னு அந்த சீரீஸ்க்கு பக்கத்தில் இப்படி எழுதுனா உனக்கு கொஷின் புரிஞ்சுதான் இப்போ எழுதியிருக்கன்றது அவங்களுக்கு புரியும். அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுது இன் சீரிஸ் காம்பினேஷன் மனப்பாடலாம் பண்ணாதீங்க. இப்போ இன் சீரிஸ் காம்பினேஷன் சார்ஜ் சேமாக இருக்குது, பொட்டென்ஷியல் டிஃபர் ஆகுது, இந்த 2 கீ பாயிண்ட் அப்படியே மேலே எழுதிட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, உங்களுக்கு விஷயம் தெரியுது, மனப்பாடலாம் எதுவும் பண்ணலை, புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதலை, சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே இங்கே பேரலல் வாங்க. இன் பேரலல் காம்பினேஷன் சார்ஜ் டிஃபர் ஆகுது, பொட்டென்ஷியல் சேமாக இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது அங்கங்கேயே அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நம்ம பளிச்சுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கும் பளிச்சுன்னு வந்துடும். இல்லை ரைட் பை சர்ஃபெக்ஸில் எதாவது போட்டிருப்பாங்கன்னு கேட்குறியா? இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு இந்த நகைச்சுவையாக பேசி. இந்த கிளாஸ் என்ன எல்லாருக்கும் ஒரு போர்ஷன் போயிட்டுருக்கு, அப்படியே தலை பிச்சுக்கிட்டு போகுது. எல்லாரையும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் யோசனை இருக்கேன். நிறைய கிளாஸ் கேட்டாலும் கொடுக்க மாட்டேறீங்க, ஒரு வேலையும் இல்லை. இப்போ பாப்பாவுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடிலாம் ரிப்பீட்டர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன், தனியாக 6 to 7 எடுப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த கிளாஸ் போயிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் உள்ளே வருவீங்க, அவங்கள அனுப்பிட்டு அப்படியே உங்களை கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இந்த வருஷம் வெறும் 7 to 8, ஒரு 3 நாள் நீங்கள் 3 நாள் 11th, அவ்வளோதான். அதனால் இந்த 6 to 7 டவுட் கேட்குறது, 5 to 6 டவுட் கேட்குறது ஃபுல்லாக சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கேன். நான் கேட்ட டவுட்லாம் பெரும்பாலும் சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சமீபமாக கேட்ட டவுட்ஸ்லாம் சென்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி உனக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த 6 to 7 டைமில் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணால் கூட போதும், ஒரு 10 நிமிஷம் ஏதோ ஒன்று. சார் அதனால் கற்றுக்க, நல்லா படி, ஸ்கோர் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சால்வ் பண்ணி உடனே கொடுக்க மாட்டேறீங்க. இப்போ பாரு, நேற்று கூட 29 பேர் உள்ளே இருந்தீங்க, 22 பேருக்கும் என்னவோ தான் வந்துச்சு. அது ஈஸியான சம் தான், அது பெரிய விஷயம்லாம் இல்லை. உன்னை நம்பாமலும் நான் இல்லை, பட் ஒரு வேலை கொடுத்தா அதை செய்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நீ அடுத்தடுத்த வேலையில் பிஸியாக இருக்குன்னு புரியுது. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு 5 நிமிஷம். உனக்கு அந்த சம் புரிஞ்சுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. ஒரு சர்க்குலர் காயிலோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தால் என்ன வரும்? ஆனால் சால்வ் பண்ண அத்தனை பேருமே கரெக்டாக சால்வ் பண்ணியிருந்தீங்க. 3 பேர் தான் டவுட் கேட்டிருந்தீங்க. அதனால தான் அந்த வாய்ஸ் நோட்டு. ரைட்டா? சரி, இப்போ அப்படியே உள்ளே வந்துடுங்க. போனால் அப்படியே நிறைய போயிட்டே இருக்கணும். ரைட், இது வரைக்கும் நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க. டைம் கரெக்டாக 7:45. இன்னும் சரியாக நம்மக்கிட்ட 25 நிமிஷம் இருக்குது. சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக உள்ளே ஓடிடலாம். அதனால் நேராக உட்காந்து நல்லா கவனி. ப்ராப்ளம் சால்விங் ஐடியாஸ் தான் இப்போ பேச போகிறோம், வரப்போகிற ஒரு 10-15 நிமிஷம். அடுத்த டாபிக் நான் போகல. கெப்பாசிட்டரோட சீரீஸ் அண்ட் பேரலல் சம் போடணும். 2 கெப்பாசிட்டராக இருந்தால் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும், 2 கெப்பாசிட்டராக இருந்தால் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்து தண்ணியை குடிச்சிக்கும். வரப்போகிற 25 நிமிஷம் தான் உன்னை ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைக்க போகுது. நேராக உட்காந்து நல்லா கவனிக்கிறீங்களா? ரைட். 2 கெப்பாசிட்டர் மட்டும், 2 காம்பினேஷன் கெப்பாசிட்டர் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா வேலிட். ரைட்டா? ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் கொடுத்ததோ V. ஸோ 2 கெப்பாசிட்டராக இருந்தாலும், எத்தனை கெப்பாசிட்டராக இருந்தாலும் சீரிஸ் காம்பினேஷன்னா சார்ஜ் சேமு தான். இங்கே ட்ராப் ஆகிறது V1, இங்கே ட்ராப் ஆகிறது V2. இந்த கெப்பாசிட்டன்ஸோட பேர் C1, இந்த கெப்பாசிட்டன்ஸோட பேர் C2. நான் உன்கிட்ட கேட்குறேன், இந்த V1 எவ்வளோபா, V2 எவ்வளோபான்னு கேட்குறேன். அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? சூப்பராக சொல்லலாம். பார்த்துலாமா? இது வெறும் ப்ராப்ளம் சால்விங்க்கு மட்டும்தான். இது போர்டில் எழுதுகிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எப்படி V1 V2 வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான். 2 கெப்பாசிட்டரில் போகிற சார்ஜும் சேம், ஒத்துக்கிறீங்களா? Qக்கு பதிலாக CV. கிளாஸ் முடிஞ்சது ஒரு டைம் இதே மாதிரி எழுதி பார்த்துரு. CV ஃபஸ்ட்டுன்றதுனால 1, செகண்டுன்றதுனால 2. டோட்டலாக பொட்டென்ஷியல் V1 + V2, V2க்கு பதிலாக V - V1, C1 V1 = C2, V2க்கு பதிலாக V - V1. சரிதானா? C1 V1, C2V, C2 V1. என்ன பண்ணியிருக்கேன்? C2 உள்ளே கொண்டு போயிருக்கேன். நான் யாரை தேடி போயிட்டுருக்கேன்னா V1 தேடி போயிட்டுருக்கேன். அதனால் அவங்கள ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுங்க. C2 V1, C2V. ரைட்டா? இங்கேருந்து V1 மட்டும் காமனாக வெளில எடுத்துரு, அந்த பக்கம் C1 + C2 எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அதனால் ஒரு ஸ்டெப் நான் மிஸ் பண்ணுறேன். C1 + C2. அப்போது ஒரு கெப்பாசிட்டரில் எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகுதுன்னா C2V/C1 + C2. இதே மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா V2 மாற்றி எழுதிக்கோங்க.
C1V by C1 plus C2. அவசரப்படாத, நிதானமா பொறுமையா பாரு. இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ 10 மைக்ரோஃபாரட், இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ 20 மைக்ரோஃபாரட். நீங்கள் கொடுத்த பேட்டரியோட வேல்யூ 10 வோல்ட். யோசியேன், நீங்கள் 2 பேர் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸு, நீ உன்னோட வேல்யூ 10, ஃப்ரெண்டோட வேல்யூ 20. சண்டைக்கு வராது, இல்லை நீ 20 எடுத்துக்கோ, அவனுக்கு 10 கொடுத்துரு. 10 வோல்ட் நான் கொடுக்குறேன்னா எப்படி பிரிச்சுப்பீங்க? சார் இல்லை, நாங்கள் நல்லா பசங்க 5 பிரிச்சுப்போம். அப்படிலாம் பிரிச்சுக்க முடியாது. 10 இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகும். 20 இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகும். நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக இருந்தால் தான் பொட்டென்ஷியல் கூட ஈக்குவலாக ட்ராப் ஆகும். அப்போ V1 வேணும்னா ஃபார்முலா படிங்க, C2V by C1 plus C2. அப்போ V1 வேணும்னா C2 எவ்வளோங்க சார்? 20. மேலே ஒரு மைக்ரோஃபாரட், ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு மைக்ரோஃபாரட் எடுத்து நம்ம அடிச்சிடலாம், அதனால் பிரச்சனை இல்லை. 20, Vயோட வேல்யூ ஒரு 10, C1 plus C2 30. ஸோ அடிச்சிங்கன்னா இந்த 0க்கு 0 போயிடுச்சு, அதனால் 20/3 வோல்ட்டு. இதே மாதிரி V2 கண்டுபிடிச்சிங்கன்னா V மைனஸ் V1 கூட எழுதலாம், இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை இந்த ஃபார்முலாவிலையும் போட்டுக்கலாம், வா விருப்பம்தான். V10, V1 20/3, 30 minus 20 10/3 வோல்ட்டு. அப்போ V1 20/3, V2 10/3. இது 3.33, அது 6.66. ஆட் பண்ணிங்கன்னா 10 வந்துச்சா பாருங்கள். இந்த இடம் 3.33, இந்த இடம் 6.66. மாற்றி சொல்லிட்டேன், சாரி, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். V1 வந்து V1 தான் 20/3. ஓகே, இங்கே தான் 6.66, இங்கே தான் 3.33. கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் இந்த ஃபார்முலா வேலிட் ஒன்லி 2 காம்பினேஷன் கெப்பாசிட்டர்ஸ்க்கு மட்டும்தான். இது வேற என்ன எப்படி கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில, பட் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 2 கெப்பாசிட்டர் தான் இருக்குது. அந்த 2 கெப்பாசிட்டரில் ஃபஸ்ட் ஒன்ல எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகுது, செகண்ட் ஒன்ல எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகுது. இங்கே பாருங்களேன், V1னா 2 வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 4 டைம் எழுதி பார்த்துரு. ஏன்னா நீ போய் எக்ஸாமில் டெரிவேஷன் போட்டு பார்த்துட்டு அப்புறம் சம் போட முடியாது. ஒரு 4 டைம் எழுதி பார்த்துக்க. கெப்பாசிட்டரா V1 வேணும்னா மேலே C2, அவ்வளோதான். வழக்கம் போல் கீழே C1 plus C2 தான், இந்த பக்கம் V தான். V2 வேணும்னா C1V by C1 plus C2. ரைட்டா? சம் போட்டுருவீங்களா இந்த கான்செப்டில்? ஆனால் இது எப்போ வேலிடு? 2 கெப்பாசிட்டர் இருந்தால் மட்டும்தான். நீ 2க்கு மேலே இருந்ததுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. அது 2க்கு மேலே இருந்தால் அடுத்தது பின்னாடியே வருது. ரைட்டா? ஸோ இதை கற்றுக் கொடுத்துட்டு நான் ஒரு சம் கொடுக்குறேன், அது நைட் கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணி அனுப்பிச்சிடணும். உன் விருப்பத்துக்கு டைம் எடுத்துக்கோ. 11:55 வந்தால் ஓகே தான். அடுத்தது சார், ஒருவேளை 2 கெப்பாசிட்டர் இந்த மாதிரி பேரலாக இருக்குங்க சார். இங்கேருந்து போகிற சார்ஜு Qஆக இருக்குது. கவனிங்க, ஜங்ஷன் வந்த பிறகு Q1ஆகவும் Q2ஆகவும் பிரியுது. இப்போ நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பொட்டென்ஷியல் சேம், அதை நான் கேட்க போகிறது கிடையாது. இங்கே நான் என்ன கொடுத்தனோ அதே தான் இங்கே எல்லாம் ட்ராப் ஆகும். இங்கே நான் 10 வோல்ட்டுன்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர்லேயும் 10 தான் ட்ராப் ஆகும், செகண்ட் கெப்பாசிட்டர்லேயும் 10 தான் ட்ராப் ஆகும். கேள்வி அது அல்ல. ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரில் எவ்வளோ சார்ஜ் போகும், செகண்ட் கெப்பாசிட்டரில் எவ்வளோ சார்ஜ் போகும், எங்களுக்கு புரியுது. நீங்கள் Q1 Q2 கேட்குறீங்க, ஆனால் Q நீங்கள் கொடுத்துட்றீங்க, அதானே? நான் Q சொல்லிடுறேன், 10 மைக்ரோ கூலும்னு உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். 2 பேரும் பிரிச்சுக்கிங்கன்னு சொல்கிறேன். C1 எவ்வளோ எடுத்துக்கும், C2 எவ்வளோ எடுத்துக்கும், இதுதான் கேள்வி. ஏடா, இப்போ இந்த கொஷின் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? பொட்டென்ஷியல் சேமாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். V ஈக்குவல் டு V, ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர், செகண்ட் கெப்பாசிட்டர். Vக்கு பதிலாக Q/C தானுங்களே சார்? ஆமாம். இந்த Vக்கு பதிலாகவும் Q/C தானே. 1 1 2 2. நான் கொடுத்த Q 2ஆ பிரியுது, Q1ஆகவும் Q2ஆகவும். சரியா Q2க்கு பதிலாக Q மைனஸ் Q1ன்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ Q1/C1 ஈக்குவல் டு Q2க்கு பதிலாக Q மைனஸ் Q1 by C2. Q1C2 ஈக்குவல் டு QC1 மைனஸ் Q1C1. என்ன பண்ணியிருக்குன்றது உங்களால் யோசிக்க முடியுதா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், C2வை லெஃப்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், C1-ஐ ரைட்டில் கொண்டு போயிருக்கேன், ரைட்டில் கொண்டு போனது அல்லாமல் உள்ளேயும் கொண்டு போயிட்டேன். QC1 மைனஸ் Q1C1. யாருங்க சார் தேடி போயிட்டுருக்கீங்க? Q1-ஐ தேடி போயிட்டுருக்கேன். அதனால் இவனை தூக்கி லெஃப்டில் போட்டுருங்க. Q1C1 Q1C2 ஈக்குவல் டு C1Q.
Q1 தான் நமக்கு வேணும். C1 plus C2 இங்கே QC1 Q1 வேணும் தானே. அப்போ C1Q by C1 plus C2 அப்படியே V1 ஃபார்முலாவுக்கு உல்ட்டா. V1ல மேலே 2 இருந்தது கவனிச்சிங்களா. V1ல மேலே 2 இருந்தது. Q1ல மேலே C1 இருக்கு. C1Q by C1 plus C2. இதே மாதிரியே Q2 கண்டுபிடிச்சிங்கன்னா C2Q by C1 plus C2. கற்றுக்க முடியுதா? ரைட் பை. இதில் ஒரு சம் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்போது ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், வழக்கம் போல் இது 10 மைக்ரோஃபாரட், எப்போ பார்த்தாலும் 10 20 மைக்ரோஃபாரட், 40 மைக்ரோஃபாரட். நான் கொடுத்ததோ ஒரு 20 வோல்ட் கொடுத்துருக்கேன். இங்கே போகிற சார்ஜ் Q1 எவ்வளோ இருக்கும், இது Q2 எவ்வளோ இருக்கும். இப்போ என்கிட்ட Q இல்லை, இந்த Q கண்டுபிடிக்கணும்னு என்னங்க சார் பண்ணுறது. நீ Qக்கு பதிலாக CV போடணும். C எங்கே சார் இருக்குது, இது ரெண்டும் பேரலல். பேரலெல்லாம் C1 plus C2 தானே. 20 40 60, Vக்கு பதிலாக ஒரு 20 மைக்ரோஃபாரடில் இருக்குது. அதனால் 1200 மைக்ரோஃபாரட் பை. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இங்கே டைரெக்டாக Q தரலன்னா இந்த C1 C2 சால்வ் பண்ணி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சி அந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸோட கொடுத்த பேட்டரி என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணால் உனக்கு டோட்டல் Q கிடச்சிரும். 1200 மைக்ரோஃபாரட் நான் உன்கிட்ட கொடுக்குறேன். அப்போ 1200 மைக்ரோஃபாரடை இவங்க ரெண்டு பேரும் இப்போ பிரிச்சுக்கணும். Q1 Q2 பிரிச்சுக்கணும். Q1க்கு பதிலாக C1Q by C1 plus C2 சொல்லி கொடுத்தனா, C1 20, Q 1200, C1 plus C2 60, 40 plus 20, 0க்கு 0 போயிடுச்சு. 1 6 2 12 20, அதனால் 400 மைக்ரோ கூலும். அப்போ 1200, சாரி பைங்க, மைக்ரோ கூலும் போடணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இது மைக்ரோ ஃபாரடு, இது வோல்ட்டு. அந்த வோல்ட்டும் மைக்ரோ ஃபாரடும் சேர்ந்தால் கூலுமாக மாறிடும். 400 மைக்ரோ கூலும். அப்போ இங்கே 400 மைக்ரோ கூலும் மேலே போயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் 800 மைக்ரோ கூலும் இங்கே வந்துருமா. அவ்வளோதான் இந்த சம்மு. அப்போ ரெண்டு கெப்பாசிட்டர் இருந்தால் V1 V2 கண்டுபிடிக்கிறது ஈஸி, Q1 Q2 கண்டுபிடிக்கிறது ஈஸி. ரைட்டா. ஒரே ஒரு டைம் ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போகுமா. ஒரு நிமிஷம் குழப்பிக்காது. இன் சீரீஸ் காம்பினேஷன் V1 V2 கண்டுபிடிக்கணும். இன் பேரலல் காம்பினேஷன் Q1 Q2 கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் நிதானமாக ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே எனக்கு Q1 Q2 வேணும், இங்கே எனக்கு V1 V2 வேணும். ஃபார்முலா பாருங்கள். V1 வேணும்னா எப்போவுமே கீழே C1 plus C2 தான். ரைட்டா. V1 வேணும்னா இங்கே டோட்டல் V வந்துடணும். அதே மாதிரி V2 வேணும்னா கீழே C1 plus C2 தான், இங்கே டோட்டல் V வந்துடணும். 1 இருக்கிறதுனால மேலே 2, 2 இருக்கிறதுனால மேலே 1. ரைட்டா. பட் டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம்பிளில் ஃபார்முலா எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக தான் அந்த சின்ன ஐடியா. Q வேணும், வழக்கம் போல் C1 plus C2 1, மேலே டோட்டல் Q. 1 இருந்தால் 1, 2 இருந்தால் 2. இந்த ஃபார்முலா ஒழுங்காக படிங்க, ஃபாஸ்ட்டாக படிங்க. அவ்வளோதான். சீரீஸில் இருந்தால் V1 V2, பேரலில் இருந்தால் Q1 Q2. அங்கே எஃபெக்டிவ் இருந்தால் பாருங்கள், இல்லைனா நீங்களாக கண்டுபிடிச்சி Q கண்டுபிடிச்சிங்க. கிளியர் தானே எல்லாருக்குமே. இங்கே யாருக்காவது ஏதாவது திரும்ப சொல்லணுமா. உங்கள்கிட்ட தான். எல்லாருக்கும் கிளியர் தானே. ஓகே. அடுத்தது கெப்பாசிட்டரோடு நிறைய போகிற மாதிரி இருக்கா. பரவாயில்ல, 2 கிளாஸில் முடிக்கணும் இல்லையா. ஏன்னா ஏற்கனவே பேசின டாபிக் தான். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு அடுத்தடுத்த வேலை இருக்கும், அடுத்தடுத்த டாபிக் போகணும், அடுத்தடுத்த லெசன் போகணும். ஸோ பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் கொஞ்சம் நடுவில் வெட்டி கதையெல்லாம் எதுவும் நம்ம பேசாமல் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதனால தான் டாபிக் மூவ் ஆகிட்டே இருக்குது ஃபாஸ்ட்டாக. கிட்டத்தட்ட கெப்பாசிட்டரோட 50% கிட்ட நம்ம ஓடியான்ட்டோம். கெப்பாசிட்டரோட சீரீஸ் அண்ட் பேரல் ஐடியா சொல்லணும், டயலக்ட்ரிக் சொல்லணும், அவ்வளோதான். சூப்பராக நாளைக்கே முடிச்சு கொடுத்துறேன். கிளாஸ் மட்டும் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாது. கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். சார் சரியாக இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. எல்லாத்தோட ஐடியாவும் சொல்கிறேன், சம் அனுப்பி விடுறேன், நைட் உட்காந்து ட்ரை பண்ணு. சீரீஸ் அண்ட் பேரலில் யாருக்காவது கற்றுக் கொடு. பாருங்களேன், இந்த மாதிரி வெறும் பெண்டு, அதாவது ஒரு பேட்ரி தான், ஒரு பேட்ரி. நிறைய பேருக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கும், சரி எது சீரீஸ் எது பேரல் கண்டுபிடிக்க தெரில. அந்த மாதிரி என் பசங்க இங்கே யாராவது இருந்தீங்கன்னா இந்த கிளாஸோட அந்த பிரச்சனையை ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கோ. ரைட்டா. ஸோ ஆழமாக கவனிப்பேன். பேட்ரியிலிருந்து Qன்ற சார்ஜ் கிளம்புது.
இது ஒரு வளைவு. வளைவுனா ரோட்டில் திரும்புகிறோம் இல்லையா, வளைவு. வளைவுன்னு வரும்பொழுது நீ ஃபுல்லாக தான் போவ, எதுவுமே ஒன்று குறையாது. இப்போ வாய்க்காலில் தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரிவரில் வாட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா பெண்டில் எல்லா வாட்டரும் தானே ஃப்ளோ ஆகும். அதே ரெண்டாக பிரியும் போது ஜங்ஷனாக வரும்பொழுது தான் இந்த பக்கம் கொஞ்சம் வாட்டர் போயிடும், இந்த பக்கம் கொஞ்சம் வாட்டர் போயிடும். ரிவர் கரண்ட்டு இந்த பக்கம் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கும். அப்போ ஜஸ்ட் பெண்டுன்றதுனால சார்ஜ் சேமு, இங்கேயும் பெண்டுன்றதுனால சார்ஜ் சேமு, இதுவும் பெண்டுன்றதுனால சார்ஜ் சேமு. அப்போ சார்ஜ் சேமாக இருந்தால் அது சீரீஸ் காம்பினேஷன். சார்ஜ் சேமாக இருந்தால் சீரீஸ் காம்பினேஷன். இது C1 C2 இருந்தால் இங்கே ஃபார்முலா 1/CS = 1/C1 + 1/C2. பட் நான் சம்மெல்லாம் போட்டு காமிக்கல. அப்படி போட்டு காமிச்சா ஒரு மாடல் மட்டும் என்னால் கிராஸ் பண்ண முடியாது. எப்படி சீரீஸ் அண்ட் பேரலல் கண்டுபிடிக்கணும், எல்லா மாடலும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுதான் கவனிங்க. இது ரெண்டும் சீரீஸ் காம்பினேஷன். என்ன C1 வேல்யூ கொடுக்குறாங்க, C2 வேல்யூ கொடுக்குறாங்க, சால்வ் பண்ணிக்கிறீங்க சூப்பராக, ரைட்டா. பெண்டாக இருந்தால். அடுத்தது இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். C1 C2 C3 இது என்னங்க சார் காம்பினேஷனு? ஒரு பேட்டரி தான், இங்கேருந்து Qன்ற சார்ஜ் போகுது, கடைசி வரைக்கும் அந்த Qன்ற சார்ஜ் மாறலை. எவ்வளோ சார்ஜ் அவங்க வீட்டிலேருந்து நான் சொல்கிறது பேட்டரியிலேருந்து கிளம்புச்சோ அதே தான் எல்லா கெப்பாசிட்டருக்குள்ளாரையும் போயிட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கே வந்துடும். அப்போ 3 கெப்பாசிட்டரும் சீரீஸ் காம்பினேஷன். 1/CS வேணும்னா 1/C1 1/C2 1/C3ன்னு புரிஞ்சுக்கணும். வேல்யூஸ் கொடுப்பாங்க, சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிப்ரோக்கல்லாம் எடுத்து போடும்பொழுது ஒழுங்காக சால்வ் பண்ணணும். கடைசி ஆன்சரை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இப்போ 1/CS = இங்கே ஒரு ஆன்சர் வருது 5/18 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஆப்ஷனில் 5/18 போய் அவசரமாக டிக் பண்ணிடாது, 18/5ன்னு மாற்றணும். ஏன்னா நமக்கு வேணுன்றது CS தான் வேணும். நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பசங்க தப்பு பண்ணது. ரெசிப்ரோக்கல் ஒரு ஆன்சர் வரும், பதட்டம், உனக்கும் ஒரு ஆர்வம், ஐயோ இந்த ஆப்ஷனில் இருக்குது, நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம், அதனால் என்ன பண்ணிடுவேன், தெரியாமல் போயிட்டு அதை டிக் பண்ணிடுவேன். பக்கத்தில் 18/5 இருக்கும். பதட்டத்தில் தப்பான ஆன்சர் தான் கண்கள் தேடும். நிதானமாக இருக்கணும், அங்கே போயிட்டு மாற்றி CS தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 18/5 தான் நம்ம டிக் பண்ணுறோம், கரெக்டாக தான் டிக் பண்ணுறோம், அந்த மாதிரி. ரைட். அடுத்தது இதுக்கு சொல்ல ட்ரை பண்ணுங்களா. ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இங்கேருந்து ஒரு கெப்பாசிட்டர், இங்கேருந்து ஒரு கெப்பாசிட்டர். இந்த சமெல்லாம் அதிகமாக நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கலாம். AB ஃபைன் எப்போவுமே என்ன கேட்பாங்கன்னா, ஏக்கும் பிக்கும் நடுவில் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிங்க. எஃபெக்டிவ் என்ன, டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன ஐடியா தான். எப்போவுமே சால்வ் பண்ணும் பொழுது நீங்கள் எண்டிலிருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும், தூரமாக இருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். ஏக்கும் பிக்கும் கேட்டாங்கன்னா கடைசியாக ஒரு கெப்பாசிட்டர் ஏக்கும் பிக்கும் நடுவில் வந்து நிற்கணும், இவ்வளோதான் ஐடியா. அதனால் லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன். அப்போ இந்த ஜங்ஷனுக்கு அப்புறம் சார்ஜ் இது 3 சேமாக இருக்கும், ஒத்துக்கிறீங்களா? இந்த எக்ஸ்ன்ற ஒரு ஜங்ஷன் ஆரம்பித்து திரும்ப இந்த ஒய்ன்ற ஜங்ஷன் வர்ற வரைக்கும் இவங்க 3 பேரும் சீரீஸ் காம்பினேஷன். கரெக்டாக சால்வ் பண்ண பிறகு இந்த 3த்துக்கும் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் என்னாகும் பாருங்களேன், அந்த ஆன்சரும் இந்த மாதிரி பேரலில் போட்டுக்கணும். அப்போ இங்கே ஒரு C இருக்குது, இங்கே இது ஒரு C ஆன்சர், இது ஒரு 1 2 3ன்னு வச்சுக்கலாம். அப்போ C2வும் இந்த C ஆன்சரும் ரெண்டும் பேரலல், இது ரெண்டும் பேரலல். சால்வ் பண்ண பிறகு ஒரு ஆன்சர், அந்த ஆன்சரை அதே இடத்துல போட்டுக்கணும். இது A, இது B. ஸோ ஃபைனலாக இந்த 3 பேரும் சீரீஸ். அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏலேருந்து பிக்கு ஒரே கெப்பாசிட்டராக மாறிடுச்சா? எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ ஒரு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக பெருசாக டயக்ராம் கொடுத்துருந்தா கூட எங்கேயாவது ஒரு லூப் கிடச்சிருக்கும். அந்த லூப்பை பிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் டிக் பண்ணிட்டு ஓடியாந்துடலாம். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் எந்த 2 பாயிண்ட் கேட்குறாங்களோ அங்கே நீங்கள் கடைசியாக தான் வரணும், ரொம்ப தூரத்தில் இருந்து தான் சால்வ் பண்ணிட்டு வரணும், எண்டுலேருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். ரைட், இந்த ஐடியா புரியுதா? அடுத்தது இந்த ஒரு ட்ரையாங்கிள் கொஷின் பார்த்துருங்க. இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இதுவும் ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், ஒரு சின்னதாக அழகாக வீடு மாதிரி. AB ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B, இதான் என்னோட கேள்வி. இப்போ என்ன பண்ணணும், ஏக்கும் பிக்கும் நடுவில் தான் வேணும். சார் இருங்க நாங்களே சொல்கிறோம், இது ரெண்டும் சீரீஸ் காம்பினேஷன் சார். அங்கே ஒரு ஆன்சர் வருமா? அந்த ஆன்சரும் தோ இருக்கான் பாருங்கள், இவன்
இப்போ C1 C2 C3 C4 C5 நம்பராக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். C3யும் இந்த C ஆன்சர் இவனும் parallel. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் ஆல்ரெடி இருக்குது, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் ஆல்ரெடி இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் C4 C5ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்ணால் parallel. parallelக்கு ஒரு ஆன்சர் வரும். அப்போ இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், AB இங்கே இருக்காங்க, C4 இங்கே இருக்குது, C5 இங்கே இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆன்சர் இங்கே இருக்குது. அப்போ இது மூணும் சீரிஸ் காம்போ. சால்வ் பண்ணால் ஒரு ஆன்சர். ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரே கெப்பாசிட்டராக நம்ம கொண்டு வந்துட்டோம். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இப்போ கண்டுபிடிச்சிருவீங்களா எது சீரிஸ் எது பேரலன்ட்டு? பொறுமையாக சால்வ் பண்ணிட்டு வரும், எண்ட்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வரும், முன்னாடியிலேருந்து சால்வ் பண்ணிட்டு போகக்கூடாது. ரைட், இது ஜென்ரல் மெத்தட். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல், செகண்ட் மெத்தட். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock மேலே உட்காந்து இன்றைக்கி என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ ஒரு டைம் நோட்டில் எழுதி பார்க்குறதோ இல்லைனா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணியாவது பார்த்துட்டு படுத்துக்க. அதை விட்டு இதை விட்டுட்டேன்னா அப்படியே நாளைக்கு மறந்து போயிடுவேன். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் பாரு, இது ஏ, இது ஏன்றது ஒரு பாயிண்ட், பின்றது ஒரு பாயிண்ட். ஏவோட பொட்டென்ஷியல் விஏ, பியோட பொட்டென்ஷியல் விபி. இப்போதைக்கு ரெண்டு பேருக்கும் ஒன்றுக்கு ஒன்று எந்த தொடர்புமே இல்லை. ரெண்டு பேரோட பொட்டென்ஷியலும் வேறு வேறு. விஏ நாட் ஈக்குவல் டு விபி. ஒருவேளை ஏலேருந்து பிக்கு ஒரு வயரால் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ ஏவோட பொட்டென்ஷியல் விஏ, பியோட பொட்டென்ஷியல் விபி. என்னங்க சார் நடக்கும்? ஏல இருக்கக்கூடிய எக்ஸஸ் சார்ஜஸ் எல்லாம் பி நோக்கி போகும். என்கிட்ட இங்கே 100 கூலும் இருந்தது, 100 Q இருந்தது, ரைட்டா? இந்த இடத்துல ஒரு 50 Q தான் இருந்தது. அப்படின்னா என்கிட்ட இருந்து ஒரு 25 Q அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இது 75 ஆகிடும். இங்கே 25 குறைஞ்சிருச்சு, 75 ஆகிடும். எப்பெல்லாம் சார்ஜஸ் ஈக்குவலாக மாறிடுச்சோ அப்பெல்லாம் பொட்டென்ஷியல் சேம் ஆகிடும். இங்கேயும் 75 Q தான், அங்கேயும் 75 Q தான். ஏன்னா வீக்கு பதிலாக உனக்கு நல்லா தெரியும் Q/4πε0 R. அப்போ ஒரு வயரால் ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பொட்டென்ஷியல் சேமு. அப்போ பொட்டென்ஷியல் சேம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளாக மாறிட்டாங்க, ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்டாக மாறிடுச்சு, சேம் பாயிண்ட்டாக மாறிடுச்சு, ரைட்டா? இதுக்கு பேர் தான் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். பை எந்த காம்போனண்ட்டுமே இல்லாத ஒரு வயரால் ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணால் இது எக்ஸாக இருந்தால் இது ஒய்யாக இருந்தால் இந்த ஒய்யை அடிச்சுட்டு எக்ஸ்னே போட்டுக்குங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு ஆளாக ஆகிட்டாங்க, ரைட்டா? சார் ஒரு சம்மா போட்டு காட்டுங்க சார், அப்போ தான் புரியும். கவனியே, இப்போ ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர். இது என்ன காம்பினேஷன் சார்? மூணு இப்போதைக்கு சீரீஸ் சார். ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏலேருந்து இங்கே ஒரு வயரால் கனெக்ட் பண்ணுறேன், பியிலேருந்து இங்கே ஒரு வயரால் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நீ என்ன பண்ணணும் புத்தால்தனமா? ஏவா, அந்த ஏவோட அந்த லைனை பிடிச்சிட்டே போங்க. அப்படியே வந்தா அப்போ இவனும் ஏ தான் சார். இவன் பியா, பியிலேருந்து அப்போ இவனும் பி தாங்க சார். முடிஞ்சு போச்சா? லெஃப்டில் ஃபுல்லாக ஏ எழுதிக்கோ, ரைட்டில் ஃபுல்லாக பி எழுதிக்கோ. ஏலேருந்து பி கெப்பாசிட்டர் 1, ஏலேருந்து பி கெப்பாசிட்டர் 2, ஏலேருந்து பி கெப்பாசிட்டர் 3. அப்போ ஏ லெஃப்டில் ஃபுல்லாக ஏ, ரைட்டில் ஃபுல்லாக பி, மூணு பேரலல் காம்பினேஷன் சார். இப்போ ஐடியா என்ன? பொட்டென்ஷியல் சேமாக இருந்தால் அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்டாக மாறிடுச்சு. இது ஏன்னா அது ஏ, இது பின்னா அது பி. அப்போ ஏலேருந்து பி, ஏலேருந்து பி, ஏலேருந்து பி, ரைட்டா? மூணு பேரலல் காம்பினேஷனா? ஒருவேளை இது 10 மைக்ரோஃபாரட், 20 மைக்ரோஃபாரட், 30 மைக்ரோஃபாரட் இப்படி இருந்ததுன்னா பேரலல் இல்லைங்களா சார்? C1 + C2 + C3. அதனால் 10 + 20 + 30, அதனால் 60 மைக்ரோஃபாரட்னு கற்றுக்கணும், ரைட்டா? இன்னும் ஒரே ஒரு சம்பை முடிச்சு நீங்கள் கிளம்பிடலாம். ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கீங்க. கவனமாக கவனி. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை ஓன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நீ தான் என்ன பண்ணணும்னா, இது பியா, அப்போ வேறு வயரால் தான் இது கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ இவனும் பி தான், அப்போ இவனும் பி தான், இவனும் பி தான். ஆரம்பிங்க. ஏலேருந்து ஓ ஒரு கெப்பாசிட்டர் தோருக்கு பாருங்கள், 1ஆம் நம்பர் கெப்பாசிட்டர் C1. ஓலேருந்து பி
ஓலேருந்து பி ஓலேருந்து பி. சார் 3 பேர் ஓலேருந்து பிக்கு போகிறாங்க, ஓலேருந்து பிக்கு போகிறாங்க. இது பி, இந்த ஃபுல்லாக ஓ, இந்த இடம் ஃபுல்லாக ஓ. அப்போ C2 C3 C4 என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவ்வளோதான், சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு பேர் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னா, எங்கேயுமே எந்த காம்பனண்ட்டுமே இல்லாத 2 பாயிண்ட்டை ஒரு வயரால் கனெக்ட் பண்ணாங்கன்னா, 2 பாயிண்ட்டை ஒரு வயரால் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 2 பாயிண்ட்டு ஒரே பாயிண்ட்டு, சேம் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். ரைட்டா? இதுக்கு பேர் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ வீட் ஸ்டோன் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ கம்ப்ளீட் பண்ண முடியாது.